அடுத்தாத்துல இருந்து இந்த பாகவதரும் ஆரம்பிச்சிருக்கார். மாதரம் சுஜலாம் சுபலம் மலயஜ சீதளாம் வந்தே மாதரம். இதுவரைக்கும் அந்த மாசு மாத்திரம் தான் பாரதம் பாரதம் சொல்லிட்டு குழந்தைகளை குட்டிச்சோறு பண்ணிட்டு இருந்தார். இதா இப்போ இந்த பாகவதரையும் சேர்ந்து பாரதத்தோட ஒரு மாதரத்தையும் சேர்த்துக்கிட்டு குழந்தைகளை குட்டிச்சோறு பண்ற. ஏதோ அந்த இங்கிலீஷாரம் பறிக்கிறதுனால எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. மொத்தத்துல நம்மளெல்லாம் சமாதானமா சந்தோஷமா இருக்கிறது இந்த பாழா போன பாகவதருக்கும் பிடிக்கல, அந்த நாசமா போன மாஸ்டருக்கானே அவனுக்கும் பிடிக்கல. புல்ல குசுமித த்ருமதள சோபினி சுஹாசினி சுமதுர பாஷினி சுகதாம்பரதம் மாதரம் வந்தே மாதரம். சாம்பார் விடவா? அச்சு கொத்தன் ஒரு சின்ன குழந்தை ஆத்துல சவம் மாதிரி உட்கார வச்சுட்டு வாரத்துக்கு 2 நாள் அச்சு வீட்டுக்கு போயிட்டு வரான். நானும் இல்லையே. அம்மா, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். வெளியே பாக்குறவெல்லாம் இவர் அடிக்கடி இந்த மாஷு வீட்டுக்கு போறத பத்தி பேசிக்கிறத கேட்டா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நீ கேட்காத, காதை மூடிக்கோடா. ஏன் நானே அதை பத்தி பேசல, நீ ஏன்டா பேசுற? வாய மூடிக்கோ. நம்ம சமுதாயத்துல ஒரு பொண்ணுக்கு ஆத்துல மரியாதை வேணும்னா குங்குமம் போட்டு வேணும்டா. இதோ இந்த தாலியும் வேணும். அது இல்லன்னா அதோ 2ஆம் கட்டுல உட்கார்ந்துருக்காளே உன் பாட்டியும் அத்தங்காவும், அந்த மாதிரி நானும் உட்கார வேண்டியதுதான். அவர் எங்க போறார், எதுக்கு போறார், எப்ப போறார், எப்ப வரார், அதெல்லாம் நீயும் அறிய வேண்டாம், நானும் அறிய வேண்டாம். எனக்கு அவர் உயிரோடு இருந்த போரும். டேய், என்ன மாதிரி தானே அந்த பார்கவியும். 2 பேருக்கும் இந்த சமுதாயத்துல சுமங்கலையா இருக்க ஒரு ஆணோட அவசியம் தேவை. அത്രதான். அதுக்கு அவளும் காரணம் இல்ல, நானும் காரணம் இல்ல. இனிமே நீ இத பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஓர்ம வச்சுக்கோ. சாப்பிடு. கண்ணா கண்ணா கொஞ்சம் நில்லு. கண்ணா கண்ணா என்னையும் கூட்டிட்டு போறியா? உட்காரு. கொஞ்சம் 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 உட்காந்துக்கிட்டேன். நல்லா பிடிச்சிக்க. நாராயணி, என்ன இது? அவங்க பாடுறது அசிங்கம் இல்ல? பரணி பாட்டுல அசிங்கம் பாக்குற பட்டரு தான் வீட்டுல நடக்கிற அசிங்கத்தை பாக்கலையே. என்ன சொன்ன? அவங்க பாடின பாட்டுல அசிங்கம் பாக்குறியே, உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? பாவம் துளசி குட்டி, அறியாத வயசுல அந்த பொண்ண விதவையா வீட்டுல உட்கார வச்சுட்டு மணிசாமி சின்ன வீடு தேடி போறது சரிதானா கண்ணா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். துளசி உன்னோட முறை பொண்ணுதான். நீ தாலி கட்டி உன் கூட மனைவியா வாழ வேண்டியவ அவ. அந்த பொண்ணதான் மணிசாமி விதவையா 4 செவத்துக்குள்ள உட்கார வச்சுட்டார. சரி, இப்ப நான் சொல்றத கேளு. நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நாராயணி, நான் எப்படி துளசிய? சரி சரி, இப்ப ஒன்னும் சொல்ல வேண்டாம். நல்லா யோசனை பண்ணு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, உட்காரு, போலாம். வேண்டாம், நீ போ, நான் இந்த பக்கமா நடந்து போறேன்.
கண்ணா அப்பா இங்க வாடா. உன்னை பார்க்க ஆறு வந்திருக்கா பாரு. காவச்சேரியிலிருந்து வைத்தியநாதையரும் அவர் சம்சாரமும் வந்திருக்கா. நமஸ்காரம். 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 இவன் தான் என் புள்ள. பாட்டி நம்ம ஆத்துக்கு ஆறு வந்திருக்கா? உன் ஜாதகத்தை ஆரோ அவளுக்கு கொடுத்துருக்கா. அந்த ஜாதகம் அவ பொண்ணுக்கு ரொம்ப நல்லா சேர்றதுதான். கல்யாணம் பேச வந்திருக்கா. என்னோட கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேச சொல்லுங்க. இவர் யார் என்னோட கல்யாணத்தை நிச்சயம் பண்றதுக்கு? அதுக்கு ஏன்டா என்கிட்ட எரிஞ்சு விடுற? அம்மாஞ்சி, ஆத்துல ஒரு நல்ல காரியம் பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்கிறப்போ இப்படி தேசிப்படாத. தேசம் வராதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றாங்க? ஷோ, கத்தாத. மாமா காத்துல விழுந்ததுன்னா அவ்வளவுதான். வெத்தலை பாக்கு எடுத்து நாங்க வரோம். நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க. வரோம். என்ன அடிச்சுக்கோங்கப்பா. இப்போ ஒன்னு அடிக்கிறதுக்கு என்னடா ஆச்சு? நீங்க அந்த வெப்பாட்டி ஆத்துக்கு போற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏய், கண்ணா பேசாம உள்ள போ. சும்மா இருமா. நான் இன்னைக்கு கேட்பேன். ஆத்துல 2ஆம் கட்டுல ஒரு சின்ன பொண்ண விதவையாக்கி உட்காத்தி வச்சுட்டு நீங்க செய்யறது சரின்னு உங்களுக்கே தோணுதாமா? ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. எல்லாருமே இத பத்தி தான் பேசிக்கிறா. இந்த யோகியதைக்கு என்கிட்ட கேட்காம எனக்கு கல்யாணமா? உங்களுக்கு நாணம் இல்லையா? என்னடா சொல்ற? ஏய், ஐயோ ஐயோ வேண்டாம். நிறுத்துங்க. அடிக்காதீங்க. நிறுத்துங்க. போடா நாயே. வாடா. அதிக பிரசங்கி. முன்னால நிக்காத ராஸ்கல். அம்மாஞ்சி, என்ன வேணாலும் நீ பேசினது நன்னா இல்ல. உனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னா அது மட்டும் சொன்னா போறாதா? இதுக்கு உன் பிரச்சனையில என்ன எழுத்து போடுற? எதுவா இருந்தாலும் என்னோட காரை இப்படி எல்லாம் ஆயாச்சு. நான் இங்க தேமையான உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதையும் மாமா வெளியே போறதையும் எதுக்கு முடிச்சு போடுறேன்? அத்தங்க, என் அப்பா பத்தி ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறது எனக்கு அது பிடிக்கல. வீட்டுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. நீ சும்மா இரு. அம்மாஞ்சி, நீ எனக்கு வேண்டி இப்படி அடிக்கொண்டு சாகுறது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? உன்னை இப்படி ஒரு கோலத்துல 2ஆம் கட்டுல உட்காத்தி வச்சுட்டு அவர் அங்க சம்பந்தத்துக்கு போயிட்டு வரார். நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். அப்படித்தானே? ஆமாண்டா, வாய முடின்னு தான் இருக்கணும். ஏன் இங்க ஆத்துல இருக்கவாலாம் வாய முடின்னு? அவன் எங்கேயோ போறான், எப்படியோ போறான். உனக்கு மட்டும் என்னடா சித்தாந்தம்? பாட்டி, நான் அவர் புள்ளைங்கிறத மறந்துடாத. கேட்கத்தான் கேட்பேன். அவர் அந்த சம்மந்தத்தை வேண்டான்னு வைக்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்காது. ஏன் அம்மாஞ்சி இப்படி பிடிவாதம்? எனக்காக உன் ஜீவிதத்தை கெடுத்துக்காத. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். உங்க 2 பேர் உபதேசமும் வேண்டாம். எப்படியோ தொலைஞ்சு போடா. உனக்கு எத்தனை சொன்னாலும் புத்தியா வராது. என்னடா கோந்தி, தூக்கம் வரலையா? ராத்திரி நீ சரியாவே சாப்பிடலடா. அதான் சாப்பாடு போடுறேன், வா கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாமா, என் தலைக்குள்ள பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. எப்படிதான் தூக்கம் வரும்? இந்த சின்ன வயசுல அப்படி என்னடா குழப்பம்? இப்பெல்லாம் நீ அப்பா கிட்ட அடிக்கடி அடி வேற வாங்குற. உனக்கு என்னடா ஆச்சு? இனிமே இந்த வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி யாரும் பேசப்படாது. எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், ஆர கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். தெரியும்னா சொல்லி தொலையண்டா. ஏன்டா அப்படி படுத்துற? சொல்லவா? சொல்லு. சொன்னா எல்லாரும் என்ன கரிச்சு கொட்டுவேல். அப்படி என்னடா சொல்லப்படாதது சொல்ல போற? அம்மா, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும்னா நான் துளசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஐயோ, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாமா, நான் நிச்சயம் பண்ணியாச்சு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் வயித்துல வந்து பிறந்து தொலைஞ்சியே. இத உங்க அப்பா கேட்டாருன்னா இந்த வீட்டுல ஒரு கொலையே விழும். போ, உன் ஆம்படையார் வந்திருக்காரு. போய் கதவை தர. மகாத்மா காந்தியோட ஜவஹர்லால் நேரு, ஜப்பான், அமெரிக்கா. ஐயோ ஐயோ,
மணியே 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 ஓய் ஐயோ என்ன ஓய் இது? ஐயோ ஐயோ என்னத்த சொல்ல, நாசமா போகும். ஒரு நல்ல விஷயமா திருவனந்தபுரத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல ஒட்டப்பட்ட அவசகுரமா வந்து நிக்கிறேன். தலையில எடுத்து வாரும் வாரும் உட்காந்து தொலையும். எச்சுமோ போய் ஒரு டம்ளர் வெள்ளம் கொண்டு வா. இத கொண்டு வரேன். இப்ப சொல்லும். அமெரிக்காக்காரன் ஜப்பான்ல பாம்பு போட்டுட்டான். இத்தனைதானே. நான் இதை விட முக்கியமா ஒரு விஷயமா திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு இருக்கேன். திருவனந்தபுரத்துக்கு எதுக்கு போறீங்க? ஆறுகிட்டையும் சொல்லப்படாது, உங்க ஓட்டவாய் மூடிட்டு இருக்கணும். அங்க திவான் சிபி ராமசாமி இருக்காரு இல்லையா, அவர் என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டு விட்டு இருக்காரு. எதுக்கு வர சொன்னார் தெரியாது. ஏதோ பெரியவா பிராமணமார் 4 பிராமணமார நம்மூர்ல இருந்து பார்க்கணும்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விட்டு இருக்காரு. பெரியவாளை பாக்கணும்னு என்னையே கூப்பிடலை. என்ன இது எல்லாம் தெரியாது. ஓய் எல்லாம் எனக்கு கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. மாமி எனக்கு தூத்தம் இல்லையா? சரி விடுவா, மூச்சு வாங்கறது. ரொம்ப நசுங்கி இருக்கு. சரி போ போ போ, போய் பார்த்து நல்ல சகுனம் பார்த்து சொல்லு. இடம் அங்க ஏதோ ஷர்மான்னு ஒரு இடத்து போட்டிருக்கான் பாம். நாசமா போனீர் ஹிரோஷிமா. ஓய் இந்த பாரு, பாத்தீரா? நல்ல சகுனம் தாங்க. ஒரு மாடு வருது, நீங்க கிளம்பலாம். ஓ நான் வரேன். ஓய் ஓய் இது உம்மோட சம்சாரம் இல்லையோ? என்ன சொல்ற? யாரு வரா? என்ன மணியர், இது உத்தமமான சகுனமாக்கும். மாடோட சேர்ந்து எருமையும் வருது. போராகரையும் ஜெயந்தான். அடி குஞ்சம், இந்த மாடு கிட்ட இருந்து நீங்க நின்னுக்கோ, வித்தியாசம் தெரியலை. பால்காரன் ஓட்டிட்டு போயிட்டு போறான். நான் அந்த ராம்சாமியரை விசாரிச்சதா சொல்லுங்க.